இங்க சிவலிங்கம் மேல பண்ற அபிஷேகத்தை நீங்க தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தீராத நோயும் தீரும். முருகனோட படை வீரர்கள் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு நாதங்கள் இருக்கு. அது அப்படியே எல்லாரும் கேளுங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம் எல்லாமே தீர்த்து வைப்பாரு. நம்ம சிவன் கோயிலில் தான் சூரியன் சிவன் மேலே படுது. மறையிறப்ப சூரியன் சிவன் மேலே படுறது ஒரே ஸ்தலம் திருவாரூர் மாவட்டத்திலே கொடாச்சேரி. அவங்க என்ன நினைச்சு வராங்களோ அந்த காரியத்தை சீர சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் சரி தான், மற்ற மன உளைச்சல் இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் சரி பண்ணி ஐயா செய்வார். சந்தோஷம். அவங்க எந்த ரூபத்தில் இருக்காங்களோ அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. நீ என்ன கேட்குறீங்களோ எல்லா வரமும் கிடைக்கும். காளகஸ்தி மகான் சித்தர், இவர் சித்த வைத்தியர், காளகஸ்திலேருந்து வந்தவங்க. இவங்க எதுக்கு இங்க வராங்க சோழ தேசத்தை நோக்கின்னு கேட்டீங்கன்னா, பங்கநதீஸ்வரர் ஆலயம் சிதிலம் அடங்கி கிடக்கு, அதாவது மண்ணுல புதங்க நிலையில இருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு வராங்க. இவங்க நிறைய சித்த வைத்தியத்துல தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க கரூரார் சித்தர் வழியில வந்தவங்க. எப்படி பழனியில போகர் சிலை சித்தர் செஞ்சாங்களோ அதே மாதிரி இவர் மக்களின் நோயை தீர்க்கணுங்கிறதுக்காக நம்ம பங்கேஸ்வரர் ஆலயத்தை கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த சிவலிங்கத்துக்கு கீழே அவர் ஒரு கலசத்தை வைக்கிறாரு. அது என்ன கலசம்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் மூலிகை கலசம். அந்த மூலிகை கலசத்துக்கு மேலதான் இந்த சிவலிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்றாரு. அதை பண்ணதுக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடந்து முடிக்குது. நடந்து முடிக்கிறதுக்கு அப்புறம் கோயில் பக்கத்திலேயே ஒரு ஜீவ சமாதி ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மூலிகை கவசத்துக்குனால மூலிகை கவசம் இருக்கு, அது மேல லிங்கம் இருக்கு. எப்ப அந்த லிங்கத்து மேல நம்ம அபிஷேகம் பண்றோமோ அந்த அபிஷேகத்தை தண்ணியை நம்ம குடிச்சோம்னா எப்பேற்பட்ட நோயும் தீருது. அதுதான் மக்களின் நம்பிக்கையாவே இருக்கு. இத்திருக்கோயில் 1200 ஆண்டுகளுக்கு முன்றைய சிவவிஷ்ணு ஆலயம். ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பூஜித்த மேற்கு முகம் பார்த்த சிவன் பஞ்சநதீஸ்வரர் பெருமான். இந்த திருக்கோயிலில் பிரதிபுருஷமும் சூரிய பூஜை 7 தினங்கள் நடைபெறும். பங்குனி மாதம் 5ஆம் தேதி முதலும் புரட்டாசி மாதம் 3 தினங்களும் சூரிய ஒளி சிவபெருமான் திருமேனியில் மேற்கு முகம் பார்த்த சிவனாக இருப்பதால் நந்திகேஸ்வரர் 2 கொம்புகளின் வழியாக ஊடுருவி சூரிய ஒளி சிவபெருமான் மீது இந்த சூரிய ஒளிப்படும். இதுவே இந்த கோவிலுக்கு சூரிய பூஜை. இந்த திருக்கோயில் வெட்டாறு வெண்ணாறு 2 நதிகளுக்கு மத்தியில் உள்ள திருக்கோயில். இந்த திருக்கோயில் ரொம்ப பழமையான கோவில். 1200 வருஷத்துக்கு முந்தைய ஆலயம். இந்த கோவில் நாளடைவில் கோவில்கள்லாம் இடிஞ்சு போய் பாழடைஞ்சு சிவன், சீனிவாச பெருமாள், சர்வசித்தி விநாயகர், நந்திகேஸ்வரர், பார்வதியம்மெல்லாம் கீழே பூமியில் 15 அடி ஆழத்துக்கு கீழே போயிட்டாங்க. எல்லாரும் கீழே போய் பூமியில் புதைஞ்சு போய் காடு புதர்கள்லாம் மண்டி கோவில் சிதலம் அடைஞ்சு போயிடுது. அப்பொழுது இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சு கோவில் கட்டுறதுக்கு சிவனோட திருவிளையாடல் ஒன்று நடந்தது. அதாவது காளகஸ்தியில் பிறந்த காளிதாச சுப்பிரமணிய சுவாமிகள் என்னும் மகான், அதாவது தன்னுடைய இளம் வயதிலேயே சிவனை உபாசனை செய்து சிவ தரிசனங்கள் செய்து வரும் காலத்தில் இந்த கோவிலை திருக்கொள்ளம்புதூர்னு பக்கத்தில் ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ராத்திரி நித்திரையில் படுத்துட்டு இருக்கும்போது சுவாமி பஞ்சநதீஸ்வரர் 2 நதிகளுக்கு மத்தியில் இங்கே இருக்கிறத நான் ஸ்தலத்தில் குடிக்கொண்டிருக்கேன், இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கார். அவர் மறுநாளுக்கு இந்த கோவிலை புனருத்தாரணம் செய்து பார்த்த பொழுது கோவிலாம் இடிஞ்சு போய் மேலே புதர்கள் மண்டி இருந்ததெல்லாம் இவர் ஆட்கள்லாம் வச்சு கோவிலை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பொழுது இந்த கொரடாச்சேரியில் நல்ல புகழ்பெற்ற இந்த ஒரு ஜமீன்தார் குடும்பம், அவருக்கு ஒரு நோய், ஒரு வாத நோய் ஒன்று கை சாப்பிட முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். இவர் ஒரு மகான் சுவாமிகள் கோவிலில் திருப்பணி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி கோவிலெலாம் சுத்தம் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா இதை போல் எனக்கு உடம்பு சரியில்லாத இருக்குது, இந்த கோவிலுக்கு வழிபடை செஞ்சு செய்யணும், எனக்கு இந்த உடம்பு இந்த வாத நோய் சரியாகணும், அதுக்கு நீங்கள் வழிவகை செய்யறதுன்னு இந்த சுவாமிகளை இந்த குடும்பத்தார்கள் கேட்டிருக்கார். சரி, சிவனோட திருவருள் இருந்தால் அதை நான் 48 நாள் வைத்தியம் செஞ்சு பரிபூர்ணமாக ஏற்பாடு செய்யலைன்னு சொல்லிட்டு 48 நாள் இவருக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது 30 நாளில் அந்த ஜமீன்தாருக்கு வழியாச்சியா பிள்ளைன்னு பேர். அந்த ஜமீன்தாருக்கு பூர்ண குணமாகி விடுறது. பூர்ண குணமாகி விட்டவுடனே
நீங்கள் வந்து கோவிலுக்கு ஏதாவது என்ன செய்கிறீங்க, உனக்கு பணம் வேணுமா, இல்லை நிலம் வீடு வாசல் ஏதாவது வேணுமான்னு கேட்குறப்போ இந்த கோவிலை திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கணும்னு சுவாமிகள் உத்தரவு போடுறார். அதை அவங்க வந்து பஞ்சநதி குளம்னு குளமும் கோவில் கை தாப்பில் பஞ்சநதி குளம்னு ஒரு குளம் வெட்டி கோவிலை புனருத்தாரணம் செஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லுறார். அதே போல அந்த குடும்பம் செஞ்சுடுறது. காளிதாச சுப்பிரமணிய சுவாமிகள் வந்து மற்றொரு முக்கியமான விஷயம் செஞ்சார். அதாவது கலசத்தில் மூலிகை சத்துன்னு ஒரு சத்து, அந்த சத்து அந்த மூலிகை சத்தை வச்சு கீழே 15 அடி ஆழத்தில் கலசத்தை வச்சு மேலே கருங்கல் தளம் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே பஞ்சநதீஸ்வரரை வச்சு பிரதிஷ்டை செஞ்சார் காளிதாச சுப்பிரமணிய சுவாமிகள். இந்த தீர்த்தத்தை யாரும் அபிஷேக தீர்த்த மூலிகை சத்தால் இந்த சுவாமிக்கு கீழே இருக்கிறதுனால அதோட சத்து இந்த சுவாமிக்கெல்லாம் பரவி வந்து நின்றுருக்கு. இந்த வந்து யார் ஒருத்தர் இந்த தீர்த்தத்தை யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு பரிபூர்ணமான தேக ஆரோக்கியம் உண்டாகும் என்று அவர் சொல்லி, அதே போல் இந்த திருக்கோவிலில் அபிஷேக தீர்த்தத்தை செஞ்சு பல பேருக்கு வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகிறது. புத்திர பாக்கியம் இல்லாத வாழ்க்கெல்லாம் புத்திர பாக்கியம், திருமண பிராப்தம் இல்லாத வாழ்க்கெல்லாம் திருமணம் கைகூடுதல், சகல காரியங்கள் சித்தியாகிறதெல்லாம் இந்த தலஸ்தலம் நடந்து வருகிறது. காளிதாச சுப்பிரமணிய சுவாமிகள் தான் இந்த கோவிலை 1925ஆவது வருஷம் கோவிலை திருப்பணி செய்து கட்டி முடித்து 48வது நாள் இவருக்கு மண்டலாபிஷேகம் கோவிலுக்கு நடக்கிற டயத்தில் அந்த நந்திகேஸ்வரர் பின்புறம் உள்ள பிரம்ம பீடத்தில் அமர்ந்து யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் காளிதாச சுவாமிகள். அப்பொழுது அவருக்கு வந்து லேசாக ஏதோ ஒரு மயக்கம் வருது. மயக்கம் வந்தவுடனே அவள்கிட்டெல்லாம் சொல்லி, எனக்கு பரிபூர்ண நிலை எதிர நேரம் வந்துடுத்து, என்னை வந்து அந்த வெட்டாத்தாங்கரையில் பக்கத்தில் குருமுகூர்த்தம் கட்டி அதில் என்ன ஜீவசமாதி வச்சுருங்கோன்னு சொல்கிற பட்சத்தில் உடனே எல்லாரும் அவருக்கு இந்த ஜீவசமாதி அந்த இடத்துல தான் வச்சு அவர் ஜீவசமாதி கட்டி வச்சு இன்றைக்கும் பேரோடும் புகழோடும் சுவாமிகள் வந்து இந்த ஊரில் எல்லாருக்கும் வந்து நல்ல பலன்களை அளிச்சிட்டு வர்றார். இதுதான் இந்த கோவிலோட விசேஷம். சூரியனும் மகாவிஷ்ணுவும் இந்த சிவனை பூஜை பண்ணதாக ஐதீகம். சிவன் மேலே சூரிய ரேகைன்னு ஒரு ரேகை, அந்த ரேகை இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மேற்கு முகம் பார்த்த சிவன் சகல காரியங்களும் சித்தியாகிறது. யாருக்கும் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் கோவிலுக்கு வந்து சங்க தீர்த்தத்தில் பூஜை செஞ்சு பலாபலன்களை அடையலாம். இந்த திருக்கோயிலில் சண்முகநாதர் சுவாமி பிரசித்தி பெற்ற சண்முகநாதர் சுவாமி, முருகனோட படை வீரர்கள் நவ வீரர்கள் வீரபாகு, வீரகேசரி, வீரசிம்மர், வீராதி வீரர், வீராந்தகர், வீரராட்சசர், வீர பரமேஸ்வரர் படை வீரர்கள் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர்லேயும் அந்த காலத்தில் அந்த சிற்ப வேலைப்பாடோட ஐதீகத்தோட இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு நாதங்கள் இருக்கு. அது அப்படியே எல்லாரும் கேளுங்க. இப்போ சிவபெருமான் வந்து கனவுல வந்து என்னை வந்து மறுநாள் காலைல வந்து பாருன்னு சொல்லி ஐயா கனவுல பண்ணுறாங்க. அப்போது ஐயா போய் பார்த்துட்டு அந்த கோயில் வந்து பெண்ணம் அடைஞ்சு சிதலம் அடைஞ்சு கிடந்தது 1912வது வருஷம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியாமல் ஐயா வந்து பெரிய வைத்தியம், பெரிய சித்த வைத்தியத்தில் பெரிய மகத்துவம் உள்ளவங்க. அவங்க எல்லாம் பல பேருக்கு வைத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயாவுக்கு வர்றவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து சூட்சமாக பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்க வந்து சூட்சமாக எப்படின்னா ஐயாட்ட வந்து நீ வேண்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து எந்த ரூபத்தில் இருக்காங்களோ அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. நீ என்ன கேட்குறீங்களோ எல்லா வரமும் கிடைக்கும். குழந்தை வரும், உடம்பு முடியாது, எல்லா பிணிகளும் சுத்தக்கூடிய சக்தி உள்ளவங்க ரொம்ப மகத்தான உள்ளவங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு போயிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு வாட்டி காலகஸ்தி போயிட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா ரொம்ப மேம்போக்கி கொடுப்பாங்க.